டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூரில் நடந்த அந்த சம்பவம் அப்படின்றது இன்னும் நம்மால் வெகு சுலபமாக மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கிறது. காரணம், இளைஞர் பட்டாளம் அங்க சிக்கி 40 உயிர்களுக்கு மேல போயிருக்கு அப்படின்னும் போது அது உண்மையில் மிக கஷ்டமான ஒண்ணு. இன்னும் கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அரசியலாகவும் கான்ஸ்பிரசி தியரி அப்படி இப்படின்னு பேசி இதன் மூலமாக அரசியல் லாபம் அடைய நினைக்கிறார்கள் பலர். அவர்களுடைய செயலை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இரண்டு பக்கம் இதுவும் தப்பு இருக்கு அப்படின்றத ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். விஜய் அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு அக்கௌண்டபிளா இருக்கணுமோ அந்த அளவுக்கு திமுகவும் அக்கௌண்டபிள் அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பட் இன்னும் சில விஜய் ரசிகர்கள் திமுக தரப்புல நம்ம பேசின போது அவர்களுடைய கருத்துக்கள், பலவிதமான கருத்துக்கள், நம்ம வீடியோல பேசாத கருத்துக்களும் அவர்கள் எதிரொலிச்சாங்க. அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பொதுமக்களுடைய கருத்துக்களை நம் நேயர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். முதல்ல விஜய் அவர்கள் ஏன் அக்கௌண்டபிள் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் ஜஸ்ட் ஒரு சம்மரியா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் முதலில் ரொம்ப லேட்டாக வந்தார் அந்த கூட்டத்துக்கு. 2 மணிக்கு முடிக்க வேண்டிய அந்த கூட்டத்துக்கு 7 மணிக்கு தான் அவர் வரவே வந்தாரு. இது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. பிளஸ் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள் இந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறது, எலக்ட்ரிக்கல் வயர் எல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு புஷி ஆனந்த் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ரசிகர்களை கட்டுப்படுத்த தவறினான விஜய் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று, கட்டுப்பாடுகள் அரசு விதித்தால் அது தனக்கு எதிரான அரசியலாக திருப்பப்படுகிறதுன்ட்டு விஜய் சொன்னதெல்லாம் ரசிகர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படின்றதையும் நம்ம முன்வைத்திருந்தோம். முக்கியமாக இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றாமல் ரசிகர்களாகவே வைத்துக் கொண்டிருப்பதில் விஜய் அவர்கள் முக்கிய பங்காற்றுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக ஏன் இதற்கு அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்றோம். விஜய் ரசிகர்கள் பலர் பேசின அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டைரக்டா திமுக அக்கௌண்டபிளா இல்லையானா, எஸ், மாநிலத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பது அவர்கள் தான். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கான பலன் அப்படின்றது திமுகவை தான் கொண்டு போய் சேரும். ஸோ இதில் ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, ஒருவேளை இது எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமான ஒரு விஷயம், ஒரு பேனர் சரிஞ்சு விழுந்தா கூட எடப்பாடியே தான் போய் நேராக இது பண்ணாரா அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப் விட்டு பேசுவார்கள் திமுக. ஸோ இவர்களுடைய ஆட்சியில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பு குறைபாடோ இல்லை அரேஞ்ச்மெண்ட் குறைபாடோ ஏதோ ஒரு விஷயத்தில் திமுக நிச்சயமாக அக்கௌண்டபிள் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு. இது அதிமுகவும் இந்த பிரச்சனைகளை சமீப காலமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னா, நாங்கள் கேட்டது வேற ஒரு இடம், இவங்க கொடுத்தது வேற ஒரு இடம் அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் தரப்பிலிருந்து வைக்கிறார்கள். நாங்கள் கேட்ட பகுதின்றதுல ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், ப்ராடான ஏரியா இருக்கும், அங்கே நிறைய மக்களால் கூட்டம் கூட முடியும். ஆனால் அந்த இடத்துல நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், இந்த சின்ன குறுகலான மக்கள் கூடும் இடத்துல தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலேருந்து சொல்லிவிட்டதாக விஜய் தரப்பு குற்றம் சாட்டுகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, திமுக ஒரு வேலை கூட்டம் நடத்துவதாக இருந்தால் அந்த பிராடான இடத்துல தான் கூட்டம் இவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக கூட்டம் நடத்தும் போது மக்கள் அதிகமாக கூடும் அளவுக்கு ஒரு பிராடான இடம், அதிமுக உட்பட தாவேகா உட்பட மற்ற எதிர்கட்சிகள் கூட்டம் கூடும்பொழுது குறுகலான இடத்தை கொடுக்கிறார்கள். ஸோ காவல்துறை ஆளும் கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் தரப்புலேருந்து எழுப்புவதை நம்மால் மறுக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் ஹைலைட் பண்ணாத ஒரு விஷயத்தை சில விஜய் ரசிகர்கள் கூறுகிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது தான் இவ்வளோ பெரிய காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அதை நம்மால் புறந்தள்ள முடியவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் பார்க்குறோம், விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள் தொகை அப்படின்றது கட்டுக்கலங்காம இருக்கு. நம்ம பார்க்கும்போது விஜயோட வண்டிக்கும் மக்கள் நிற்கிற இடத்துக்கும் ரொம்ப ஸ்மாலான ஒரு இடம் தான் இருக்கு, ரொம்ப சின்ன இடம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் முண்டி அடிக்கிறாங்க விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு அலை மாதிரி அப்படி முன்னாடி போறாங்க பின்னாடி வராங்க, முன்னாடி போறாங்க பின்னாடி வராங்க, அந்த மாதிரி ஒரு அலை போல ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த இடம். ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்தா கூட அது மிகப்பெரிய சேதாரம் ஆகும் அப்படின்றது நம்ம கூட்டம் பார்க்கும்போதே தெரியுது. முதல் நாளிலிருந்து திருச்சியில் கூடிய கூட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு நடிகர் வராரு, ஒரு அரசியலுக்குள்ள வராரு, ஒரு பரபரப்பை கிளப்ப வராரு அப்படின்னும் போது நேரடியாகவே ஒரு ஆர்வம் இருக்கும். பட் நேற்று இருந்த கூட்டம் அப்படின்றது அந்த குறுகலான இடம் அப்படின்ற ஒரு காரணமாக அதுவும் இருந்தது. இந்த சமயத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. விஜய் அவர்கள் கூட கேஷுவலாக சொல்றாரு, என்னப்பா ஆம்புலன்ஸ்ல கூட நம்ம கூடி தான் கட்டியிருக்கு போல, வழி விடுங்க அப்படின்றாரு. ஸோ விஜய்க்கு அந்த உண்மையில் அக்கறை இருந்தது, ஆம்புலன்ஸ் போனால் அது வழி விடணும் அப்படின்ற அக்கறை இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே ஆம்புலன்ஸ் பிரச்சனையை இதற்கு முன்னால் முன்வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. ஆம்புலன்ஸ் போறது அப்படின்றது ஒரு மீட்டிங்ல நடக்கல. எடப்பாடி அவர்களுக்கு தொடர்ச்சியான கண்டினியூஸான மீட்டிங்ல அவர் பண்ணியிருந்தாரு. ஒரு 4-5 மீட்டிங் அவர் போன உடனே அவரே கடுப்பாயிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட
உன்னோட அட்ரஸ் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் இறங்கிவிட்டார். தன் கூட்டத்தில் மக்களை திசை திருப்புவதற்காக ஒரு சில்லறைத்தனமான விஷயத்தை செய்கிறதா திமுக அப்படின்ற கேள்வியை வந்து அந்த தொனியில் வந்து எடப்பாடி அவர்கள் எழுப்பியிருந்தார். ஸோ அந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸ் விடுறீங்க, பேச்சு ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணும், இதை வந்து திமுக அங்கே லோக்கல் இருக்கிற திமுக வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக தரப்பிலும் இருக்கிறது. ஆனால் நேற்று நடந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அதிமுகவுக்காவது எங்கேயோ தூரத்தில் போகும் ஆம்புலன்ஸு. நேற்று விஜய் அவர்கள் இருக்கிற வண்டிக்கு பக்கத்திலே வந்து ஆம்புலன்ஸ் போனது அப்படின்றது பலருக்கு, பல விஜய் ரசிகர்களுக்கு அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது அப்படின்றத நம்மால் மறுக்க முடியவில்லை. விஜய் அவர்கள் பேசும்பொழுது பல ஊர்களில் பேசினார், எங்கேயும் பிரச்சனை வரல. ஆம்புலன்ஸ் வந்து வேற இடமே கிடைக்காம இந்த இடத்துல தான் போகணுமா அப்படின்ற கேள்வியை நம்மளால் எழுப்ப முடியாது. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸுக்கு என்ன எத்தகைய தேவை இருக்கும் அப்படின்றதுல வந்து நம்மளால கமெண்ட் பண்ண முடியல. ஆனால் அதிமுக கூட்டங்கள் நடக்கும்போது எங்கேயோ தூரம் அந்த கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போன ஆம்புலன்ஸு விஜய் அவர்களுடைய வாகனத்தை ஒட்டியே போனது அப்படின்றது பலருக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆம்புலன்ஸ் போயிடுச்சு, ஒரு சின்ன ஆம்புலன்ஸாக இருந்தால் கூட மக்களால் ஈஸியாக வழி விட்டுருக்க முடியும். இது பெரிய ஆம்புலன்ஸாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு டெம்போ டிராவலர் ரேஞ்சில் இருக்குது. மக்கள் விஜயோட வண்டிக்கு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அலை மாதிரி வந்துன்னு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட மக்களால் ஒரு இடத்துல நிற்க முடியல, மூமெண்ட்லேயே இருக்குது அந்த கூட்டம். அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில் விஜய் அவர்கள் வண்டி கிட்டேயே வந்து நீங்கள் போகும்போது அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆன உடனே 2-3 பேர் மயங்கிட்டாங்க, உடனே விஜய் அவர்கள் பாட்டிலாம் எடுத்து போட்டது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது இந்த ஒரு மிஸ்ஹாப்க்கு காரணமாக அமைந்ததா அப்படின்ற கேள்வியை நம்மால் புறம் தள்ளி வைக்க முடியவில்லை. நிச்சயமாக இதற்கு ஒரு சிபிஐ விசாரணையோ இல்லை உயர்மட்ட விசாரணை குழுவோ அமைக்கப்பட வேண்டும், அதற்கான விசாரணையை பண்ண வேண்டும். திமுகவினர் உடனடியாக களத்தில் இறங்கிவிட்டார்கள், அது ஒரு வகையில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இங்கு வந்து விட்டார்கள். அன்பில் மகேஷ் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் பண்ணிட்டாங்க. இங்கே முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உடனடியாக இவங்க ரியாக்ட் பண்ணுறதே வந்து விஜய் தரப்பில் வந்து பயங்கரமான கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. இவங்க வேணும்ட்டே இதை எதிர்பார்த்தாங்களான்ட்டு நம்ம அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிகளெல்லாம் நம்ம போக விரும்பலை. காரணம், ஒரு மிஸ்ஹாப் நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் உடனடியாக ரியாக்ட் பண்ணணும். இந்த மிஸ்ஹாப் அப்படின்றது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொகுதியில் நடந்ததால் தான் பலருக்கு பல விதமான செய்திகள் வந்து ஒரு சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது. எல்லாரும் வந்து செந்தில் பாலாஜி தலைமை குடும்பத்தை குஷிப்படுத்துவதற்காக பல விஷயங்களை செய்வார், அந்த மாதிரி இப்படி ஒரு ஆம்புலன்ஸை விட்டு இந்த கூட்டத்தை கலைத்து விடலாமா அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரோன்ட்டு சம்மந்தம் இல்லாத கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் தமிழகத்தில் தரம் கெட்டு விடவில்லை அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிறேன். எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விபத்து, இந்த மரணங்கள் அப்படின்றது வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய செய்திகள் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. காரணம், விஜய் அவர்களுடைய பிரச்சாரமும் இதோடு நிற்கப் போவதில்லை. நிச்சயமாக பல விதமான பிரச்சாரங்கள் செய்ய போகிறாரு. விஜய்க்கே இவ்வளோ கூட்டம் வருதே, நம்மளும் இதுக்கு மேலே அதிகமாக கூட்டம் கூட்டி நம்மளும் மாஸ் காமிக்கணும் அப்படின்ட்டு ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரை நினைக்கக்கூடும். இப்போ தான் உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சுக்கெல்லாம் விஜய் அவர்கள் நான் நேரில் வந்தால் என்ன ஆகும், டெய்லி நான் வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு பேசினார். நாமக்கல்லையோ கரூர்லையோ தான் நாமக்கல் தான் பேசினார்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் பேசிய சில மணி நேரங்கள்லேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது. இது நிச்சயமாக ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இனிமேலும் இதை விட பிரம்மாண்டமான கூட்டங்கள் அனைவரும் கூட்டினாலும் மிக மிக பாதுகாப்பான அடிப்படையில் அது நடத்தப்பட வேண்டும், பாதுகாப்பாக நடந்து முடிய வேண்டும் அப்படின்ட்டு நம்மளும் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்கள் வச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து பகிர்ந்து கொண்டிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.